ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலாஜி வேல்பாண்டியன். நான் வந்து ஒரு அப்டேட் கொடுக்க வந்திருக்கேங்க இங்கே இன்றைக்கி. அது என்னென்னா, நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் வேலை பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். இது என்னென்னா ஆடிட் கைண்ட் ஆஃப் அசைன்மெண்ட். ஆக்சுவலாக எனக்கு ஒரு நண்பர் இன்ட்ரடியூஸ் ஆனார் சோஷியல் மீடியாவில். ஸோ அவர் மூலமாக எனக்கு ஒரு சேனல் தெரிய வந்துச்சு, சிட்டி ஆஃப் தெலுங்கு ஆடிட் சென்டர். நான் வந்து அந்த சேனல் வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் பார்க்கலாம். யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா, ஒரு சின்ன அசைன்மெண்ட், அதாவது ஒரு ஒன் டேனா ஒரு 7-8 ஹவர்ஸோ, இல்லை டிபெண்டிங் ஆன் நேச்சர் ஆஃப் அசைன்மெண்ட், ஆடிட் அசைன்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா பண்ணுறதுக்கு, நீங்கள் வந்து இது வந்து அந்த குரூப்பில் வந்து நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அங்கே குரூப்பில் எல்லாமே மெசேஜ் ஷேர் பண்ணுறாங்க. அப்டேட்ஸ் எல்லாமே ஆடிட் ரிலேட்டட் அப்டேட்ஸு. நீங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபிள் கன்வென்ட்டாக இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா, மேபி உங்களுக்கு நியர்பை, நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து நியர்பை இருந்துச்சுன்னா, நீங்கள் போய் அந்த ஆடிட் அசைன்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு அவங்க வந்து டிபெண்டிங் ஆன் நேச்சர் ஆஃப் அசைன்மெண்ட் ஒரு அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒரு 700, 800, 900, 1000 இந்த ருபீஸ் இந்த மாதிரி அவங்க வந்து காசு தர்றாங்கங்க அந்த அசைன்மெண்ட்டுக்கு, ஆடிட் அசைன்மெண்ட்டுக்கு. அதனால் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் அவங்க ரெக்குயர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் அதாவது ஒரு லேப்டாப் இருக்கணும், பர்சனல் லேப்டாப் ஒன்று இருக்கணும். ஏன்னா ஆடிட் அசைன்மெண்ட் பண்ணும்போது நமக்கு டேட்டா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அவங்களுக்கு நம்ம எக்ஸல்லையோ இல்லைன்னா வேர்ட்லேயோ மெயிலில் அனுப்புறதுக்கு, இல்லைன்னா ஷேர் பாயிண்ட் இந்த மாதிரி பவர் பாயிண்ட்லையோ போட்டு நம்ம டேட்டா டிபெண்டிங் ஆன் ஆடிட் அசைன்மெண்ட் அவங்க டாக்குமெண்டேஷன் என்ன கேட்குறாங்களோ அது நம்ம ஆடிட் அசைன்மெண்ட் பண்ணும்போது அதை டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு மெயிலில் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. அனுப்பின பிறகு அவங்க வந்து வித்தின் 1 டே, நெக்ஸ்ட் 1 டேவோ 2 டேஸோ டிபெண்டிங் ஆன் அந்த அக்ரிமெண்ட் பொறுத்து அவங்க வந்து, அக்ரிமெண்ட்னா என்ன, நமக்கு இந்த அக்ரிமெண்ட் இருக்காது, நம்ம போய் ஆடிட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவோம். நம்ம அவங்க கேட்ட டேட்டா நம்ம கொடுத்துருவோம். நமக்கு வர வேண்டிய பேமெண்ட் அவங்க வந்து ஜிபேலையோ ஃபோன்பேலையோ இல்லை நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயோ போட்டுடுறாங்க. இப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாருங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட், தெலுங்கு ஃப்ரெண்டு தான். தெரிஞ்ச ஃப்ரெண்டு. இப்போ ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்ட்ரடியூஸ் ஆன ஃப்ரெண்டு அவர் சொன்னார். அவர்கிட்ட நான் கேட்டேன், ஜெனினா கேட்டதுக்கு அவர், ஜெனின்ங்க நானும் பண்ணுறேன், நான் ஸ்டூடெண்ட் தான். அதாவது அவர் 28 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு. அவர் ஒரு சிஎஃப் ப்ரொஃபஷன் படிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் பண்ணுறாருங்க இந்த அசைன்மெண்ட் எல்லாமே. அவர் தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் சொல்கிறாரு. அதே மாதிரி எனக்கும் சொல்லியிருந்தார், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுதான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதாவது என்னோடய சைட்லேருந்து நான் ஒரு காஷன் என்ன தரேன்னா, டிஸ்க்ளைமர் நான் என்ன தரேன்னா, நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அசைன்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆடிட் அசைன்மெண்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ ரிகார்டிங் தட் அசைன்மெண்ட் அந்த குரூப்பில் கேளுங்க. உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது, இதை நம்பி நான் பண்ணால் எனக்கு காசு வரும் ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த அசைன்மெண்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா பண்ண வேணாம். ஏன்னா அதே குரூப்பில் இந்த மாதிரி வேறு அவர் ஃப்ரெண்டு அவர் இது அப்டேட்டும் பண்ணார். அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னா, சில பேர் வந்து அசைன்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க, நாங்கள் பண்ணிடுறோம், பட் வந்து காசு கரெக்டாக வரல. அதனால் அவரெல்லாம் ட்ராக் பண்ணி, ரொம்ப கிளியராக அதெல்லாம் ட்ராக் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள பிளாக் பண்ணுறதோ இல்லைன்னா வேறு மக்களுக்கு வந்து தெரிய வைக்கிறது எல்லாம் பண்ணுறாரு அவர் ப்ராம்ப்டாக. அதனால் அவர் இருக்கிறதுனால நம்பி எனக்கு தெரிஞ்சு போகலாம். பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுறீங்க. அதனால் நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நியாயமாக ரிசல்ட் வரணும். நியாயமாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து காசு வரணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாருக்குமே இருக்கும். அதனால யாருக்காச்சும் இது உபயோகப்படும் நான் நம்பி இதை வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. பட் அகெயின் டிஸ்க்ளைமர் என்னென்னா, நீங்கள் செக் பண்ணிவிட்டு, ரூல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, ப்ரொசீஜர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, நான் பண்ணலாம், எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, நான் பண்ணுறேன், எனக்கு காசு வரும் ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட் இருந்தால் மட்டுமே நீங்கள் போய் பண்ணுங்கள். இல்லைனா பண்ண வேணாம். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே, நான் எது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, எண்ட் ஆஃப் தி டே நம்ம யாருமே ப்ளேம் பண்ண முடியாது. சோஷியல் மீடியாவில் நிறைய வருது, ஜெனினாவும் இருக்குது, ஃப்ராடாகவும் இருக்குது. நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யாருமே ப்ளேம் பண்ண முடியாதுங்க. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுனால திருப்பி வந்து நீங்கள் தான் சார் இதை போஸ்ட் பண்ணீங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் போய் பண்ணோம், எங்களுக்கு பட் நாங்கள் பண்ணோம், காசு வரலன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, என்னாலேயும் எதுவுமே செய்ய முடியாதுங்க. என்னாலேயும் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் வந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், நான் ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு உதவியாக இருக்கும்ன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் போடுறேன். அதனால தான் திருப்பி காஷனாக இருக்க சொல்கிறேன் நான். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போது, மேபி 7-8 ஹவர்ஸ் ஓகே, நீங்கள் எனக்கு டைம் இருக்குது, நான் போய் இந்த அசைன்மெண்ட் பண்ணுறேன், நான் புதுசாக கற்றுக்கிறேன், எனக்கு நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுன்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு, நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ட்ரஸ்ட் பண்ணி பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். பட் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காப்புல, நீங்கள் எந்த அசைன்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பேமெண்ட் சொன்னாங்கன்னா, அந்த பேமெண்ட்டு 700 800 சொன்னாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் பண்ணிவிட்டு, செக் பண்ணிவிட்டு,
உங்களுக்கு அந்த பேமெண்ட் ஓகே நினச்சா தான் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஒருவேளை இல்லை எனக்கு இன்னும் அதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறேன்னா, உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கோ அது நீங்கள் அந்த மெசேஜில் நீங்கள் கேட்கலாம். உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜில் இந்த குரூப்பில் அவங்க ஆக்செப்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இல்லைன்னா ப்ரொசீட் பண்ண வேணாம். பட் திருப்பி நான் சொல்கிறேன், அத்தென்டிசிட்டி செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா அனாவசியமாக போய் உங்கள் டைம் எஃபர்ட்ஸ் போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிறாதீங்க. இதாங்க இந்த வீடியோவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆடிட் அசைன்மெண்ட் ரிலேட்டட். இதே மாதிரி வேறு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்போ வரைக்கும் நீங்கள் வந்து உடம்ப பார்த்துக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். பை பாய். வணக்கம்ங்க.